அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்க நண்பகல் நேரத்து மயக்கம் படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புது விவரம் இருந்தீங்கன்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் இருக்க ஒரு லாட்ஜை தான் காமிக்கிறாங்க. கேரளால இருந்து ஃபேமிலி ட்ரிப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. சாமி எல்லாத்தையும் தரிசனம் செஞ்சுட்டு இவங்க லாட்ஜில் தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ரூம்மேட் கதவையும் தட்டுறாரு. சீக்கிரமா எழுந்துருங்க, இப்போ போனதான் என்னால் ஈவினிங்குள்ளே கடையை திறக்க முடியும், எல்லாரும் எழுந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கட் பண்ணி வேளாங்கண்ணி கோயிலையும் அங்கே இருக்கிற பக்தர்களையும் நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இதே இடத்த காமிக்கிறாங்க. அந்த நபர் வந்து பார்க்கும்போது யாருமே வெளியே வந்த மாதிரி தெரியல, கதவை சாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இதனால மறுபடியும் வந்து தட்டுறாரு. சீக்கிரமா நான் கடையை திறக்கணும், வாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி தட்டிக்கிட்டே இருக்க அங்க இருக்கிற முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா எழுந்து வந்துடுறாங்க. ஒருத்தரா வந்து பஸ்ல ஏறிக்கிட்டே இருக்க ஜேம்ஸ் அண்ட் அவரோட ஃபேமிலி மட்டும் வரல அப்படின்ற மாதிரி வெளியே எல்லாரும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. எங்க போனாலும் அந்த மனுஷன் கூட இதே பிரச்சனை தான், சீக்கிரமா கிளம்பி வர சொல்லியா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க இந்த ஜேம்ஸை காமிக்கிறாங்க. அவரோட ஒய்ஃப்க்கு பார்த்தீங்கன்னா காலில் பயங்கரமா வலி இருக்கும். அதனால மருந்து போட்டு காலை தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்காரு. அதே சமயத்தில் அவரோட பையனும் குளிச்சுட்டு வெளியே வர ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு சீக்கிரமா கிளம்பு, நம்ம இங்கிருந்து போயாகணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறாரு. அண்ட் எல்லாரோட ரூம் கீயும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் இருக்கும். அதை எடுத்துட்டு போய் அந்த லாட்ஜோட ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கொடுக்க அவரும் இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இவ்வளோ ஆச்சுப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜேம்ஸ் கொட்டாவி விட்டுறாரு. என்ன நைட்லாம் தூங்கலையான்னு கேட்க ஆமா என்னன்னு தெரியல, தூக்கம் வரலன்னு சொல்றாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா குளிச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா தூக்கம் தன்னால வந்துட்டு போக போகுதுன்னு சொல்ல இவர் மறுக்கிறார். நேத்து ஒரு நாள் மட்டும்தான் என்னன்னு தெரியல தூக்கமே வரல, சரி நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இவரும் பஸ்ல ஏறுறாரு. அண்ட் கொஞ்சம் தூரம் டிராவலுக்கு அப்புறமா மத்தியானம் செம்மையாயிடுது. இதுக்கு மேல போக முடியாது, பொறுமையா சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பைபாஸ்ல இருக்க ஒரு ஹோட்டலுக்கா விடுறாங்க. பெண்கள் எல்லாருமே ரெஸ்ட் ரூம் சைடு போயிட இந்த சைடு ஆண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரக்கை ஊற்றி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கோயிலுக்கு இப்பதான் போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, எப்படித்தான் உங்களால குடிக்க முடியுதோ அப்படின்ற மாதிரி இந்த ஜேம்ஸும் கேட்டுக்கிட்டே இருக்க அவருக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் பேசாத, கடவுளை பார்த்தாச்சுல, இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம், அங்கெல்லாம் இவ்வளோ தூரம் குடிக்காம இருந்ததே அதிசயம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் குடிச்சு முடிச்சு அதுக்கப்புறமா போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமாக சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எல்லா கணக்கு வழக்கிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். டிரைவர் மட்டும் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க டிரைவர் உள்ளே வந்து என் மீன் சாப்பாட்டுக்கு நான் தான் கொடுத்தேன், என் கணக்கில் ஒன்று நீங்கள் எழுத வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஜேம்ஸும் சரி வண்டி எடுப்பான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ இவரோட பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ் பாட்டாக தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை கவனிச்ச ஜேம்ஸும் எனக்கு ஒன்றுமே விளங்கலை, நீ மலையாள பாட்டாக போடு, தமிழ் பாட்டை போட்டு ஏன் சாவடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு பழைய மலையாள சாங். இதை கேட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சாப்பிட்ட மயக்கத்தில் வேற இருப்பாங்க இல்லையா, அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் மயக்கம் வந்த மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்க பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே இருக்க டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணு சொக்க ஆரம்பிக்குது. கண் விழிச்சு கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டே இருக்க ரொம்ப தூரம் டிராவலுக்கு அப்புறமா ஒரு சோளக்காடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு வண்டி போய்கிட்டே இருக்கும்போது தூங்கிக்கிட்டே இருந்த ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா கண் முழிக்கிறார். வண்டி இந்த இடத்துல நிறுத்து, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இறங்கி அங்கே இருக்கிற சோளக்காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறார். அண்ட் இவரும் தூக்கத்தில் தான் ஓட்டிக்கிட்டு வந்தார் இல்லையா, வண்டியை நிறுத்திட்டு மூஞ்சி கழுவிட்டு அவர் வருவார் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் இந்த சைடு சோளக்காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருந்தவர் ஒரு ஊரோட ஆரம்பம் வருது. அந்த ஊருக்குள்ளே நடந்து வர ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடியே வந்தது போல தெருக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சது போல அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்க இந்த சைடு பஸ்ல தூங்கிட்டு இருக்க எல்லாருமே எழுந்து பாக்குறாங்க. என்ன வண்டி இங்க நிக்குது, ஏதாவது பஞ்சரான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜேம்ஸ் தான் இப்போ இறங்கி இதோ வரேன்னு போனாரு, இன்னும் வரலன்னு சொல்லி எல்லாரும் வந்து வெளியே நிற்கிறாங்க. இவ்வளோ நேரம் ஆகி எங்கேயா போய் தொலைஞ்சாரு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இந்த சைடு நடந்து வந்துகிட்டே இருக்க ஜேம்ஸை காமிக்கிறாங்க. இந்த இடம் எல்லாமே தெரிஞ்சது போல நடந்து வந்துகிட்டே இருந்தா இல்லையா, ஒரு வீட்டை பாக்குறாரு. அந்த வீட்டுக்கு வெளியே மாடு கட்டி போட்டிருப்பாங்க. அந்த மாட்டுக்கு தீவனம் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாரு. இவரோட வேஷ்டி சட்டை எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு ஒரு வயசான கண்டு தெரியாத பாட்டி பார்த்தீங்கன்னா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி பக்கத்துல போய் உட்காடுறாரு. அந்த அங்கிருந்து எழுந்து போய் வீட்டுக்குள்ள இருக்க விபூதி எடுத்து இவரோட தலையில இட்டுக்கிறாரு. அண்ட் வீட்டுக்குள்ள பூங்குழலி அப்படின்ற ஒருத்தவங்க படுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பூங்குழலி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உடம்பு சரியில்லையா உனக்கு, சரி நானே போய் காஃபி போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு போய் காஃபி போட ஆரம்பிக்கிறார். இவருக்கு தமிழே தெரியாத மாதிரி இருந்திருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபுல்லா தமிழ்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் வீட்டுல இருக்க இந்த பூங்குழலிக்கும் என்ன ஏது அப்படின்னு தெரியாம உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அண்ட் காஃபி போடலான்னு போனார் இல்லையா, இவர் உள்ள போய் பாக்குறாரு. சக்கரம் கொண்டு எதையுமே காணோம். என்னதான் நீ வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க, சரி வேற ஏதாவது வாங்கணுமா சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சில்லறை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்க அந்த வீட்டில் இருக்க பெரியவர் பார்த்தீங்கன்னா எழுந்துக்கிறாரு. யாருப்பா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரரும் வந்துடுறாரு. யோ யார் யா நீ, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் யாரை பற்றியும் கவனிக்கிற மாதிரி தெரியல. காசை எடுத்துக்கிட்டு சாமான எல்லாத்தையும் நான் போய் வாங்கிட்டு வரேன்,
ஒண்ணுமே இல்லாத வீடு எப்படி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி பக்கத்துல ஸ்கூட்டர் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாரு. அண்ட் பக்கத்து வீட்டுக்காரரோ ஸ்கூட்டரை திருடிட்டு போறாங்க. என்னையா அமைதியா இருக்கீங்க, அவனை துரத்திட்டு போய் புடிங்கயா, என்ன நூதனமா திருடிட்டு போறான் பாரு அப்படின்ற மாதிரி பின்னாடியே போய்கிட்டே இருக்காங்க. இவர் எதை பத்தியும் காதுல வாங்கிக்காம ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காரு. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா பஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இவ்வளவு நேரம் ஏன் அவர் வரல, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி இந்த ஊருக்குள்ள வந்து சாணி தட்டுற ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி கிட்ட விசாரிக்கும் போது இங்க நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் செத்தும் போவாங்க, யாரு என்னன்னு எனக்கு எப்படி தெரியும், என்கிட்ட எதுக்காக கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு அவங்க பேசுறது பாத்தீங்கன்னா அவ்வளவா புரியல. புரிஞ்சவங்களே புரிஞ்சுக்கிட்டு சரிவா பக்கத்துல போய் பார்க்கலான்னு ட்ரை பண்ண ஸ்கூட்டர்ல ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா வேகமா போய்கிட்டே இருக்காரு. இதை அங்க இருக்கிற பாதி பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு நபர் மட்டும் கவனிச்சிட்டாரு. நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஜேம்ஸ் வண்டியில போய்கிட்டு இருக்காரு, ஆளே மாறி போன மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்கூட்டரை திருடிட்டு போறான் அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஓடி வந்தாங்க இல்லையா, அவங்கள பாக்குறாங்க. இவங்களும் அந்த வண்டி திருடம் கூட தான் வந்திருப்பாங்க, இவங்கள விசாரியா தெரிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வண்டி பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்காரு. அண்ட் இந்த சைடு ஜேம்ஸும் வண்டி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது எதிரில் அவரோட மனைவியும் பையனும் வந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஜேம்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ல போய்கிட்டே இருந்தார் இல்லையா, எதிரில் அவரோட ஒய்ஃபும் பையனும் வருவாங்க. ரெண்டு பேருமே இவருக்கு யாரு என்னன்னு தெரியவே இல்லை. ஓரமா வரமாட்டீங்களா, நான் வண்டி எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன், மோதுனா என்னமா ஆகுறது, ஓரமா போங்க அப்படின்ற மாதிரி யாரோன்ற மாதிரி போய்கிட்டே இருக்காரு. இதை பார்த்த இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அண்ட் இவங்க ஊருக்காரங்களும் வந்து இந்த மாதிரி அவன் வண்டியை திருடிட்டு போறான்னு சொல்றாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, ஏதாவது கன்ஃபியூஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்க பூங்குழலியை காமிக்கிறாங்க. காணாம போன தன்னோட ஹஸ்பண்டோட போட்டோ எடுத்து பாக்குறாங்க. ஆனா அப்படியே வெளியே வந்து உட்கார இந்த சைடு வண்டியை எடுத்துட்டு போன ஜேம்ஸும் பாத்தீங்கன்னா பாவக்காய் தோட்டத்துக்கு வர்றாரு. அங்க இருக்கிற பாவக்காய் ஒன்று பழுத்து போயிருக்கும். நேத்து தான் இதை நாளைக்கு கறக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள பழுத்து போயிருச்சு, என்னடா இது அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு நபரை பாக்குறாரு. என் தோட்டத்துக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுனா உங்க அப்பா விட்டு தோட்டமா அப்படின்னு மாதிரி அவர் அடிச்சு வரட்டிட்டு அது அங்கிருந்து வண்டியை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. பின்னாடி இந்த வண்டியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சைக்கிளை சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த நபர் கூட ஒரு மலையாளக்காரரும் ஒருவர், ஏன்னா அவர் பார்த்து கூட்டு போகணும் அப்படின்றதுக்காக பின்னாடியே வந்து அந்த பாவக்காய் தோட்டத்துல ஒரு நபரை மிரட்டினார் இல்லையா, அவர்கிட்ட வந்து கேட்க என்ன எதுன்னு தெரியலண்ணே, வந்து என்ன மிரட்டுறாரு, ஊருக்கு புதுசா இருக்காரு, யாருன்னே அவரு அப்படின்ற மாதிரி பேச இந்த நபர் எதுவுமே பேசுற மாதிரி தெரியல. கண்டிப்பா பாவக்காய் தோட்டத்துக்கு வந்தாரு அப்படின்னா அடுத்தது கோயிலுக்கு தான் போவாரு, நம்ம வேணா கோயிலுக்கு போய் அவரை பிடிச்சல அப்படின்ற மாதிரி சைக்கிளை வேகமா ஓட்டிக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி கோயில காமிக்கிறாங்க. ஒரு தர்மகத்தா பாத்தீங்கன்னா கோயில் வேலை இன்னுமா முடியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு ஜேம்ஸும் பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து பயங்கரமா விழுந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இது முடிஞ்சதும் மறுபடியும் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. இந்த வண்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, யார் இவன் அப்படின்ற மாதிரி இந்த தர்மகத்தாவும் பார்த்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி அந்த மலையாளக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. ஜேம்ஸ் இந்த வழியா தான் போயிருக்கணும், வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தெரு தெருவா தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண அங்க இருந்து கோயில்ல சாமி கும்பிட்டு கிளம்புனார் இல்லையா, நேரா ஒரு டீ கடைக்கு வந்திருப்பார். அங்க இருக்கிற பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நேத்து தான் ஒருத்தனை பார்த்தேன், சரியான ஃபன், ஒரு மலையாளக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு பழைய கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற எல்லாரும் சிரிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் டீ வாங்கிட்டு வரேன்னு கிளம்புறாரு. அவர் போன உடனே யார் இவன் என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இந்த ஊர்ல இவனை பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அண்ட் டீ வாங்க போன இவரும் பாத்தீங்கன்னா அந்த கடைக்காரரை பேர் சொல்லியே கரெக்டா கூப்பிடுவார். எனக்கு என்ன சக்கரை நோயா, சர்க்கரை அதிகமா போடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி பேசுவார். அண்ட் இதே ஆள் தான் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்துவாங்க இல்லையா, அங்க நிறைய சர்க்கரை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிருப்பாரு. இப்போ நிறைய சர்க்கரையை ஊத்தி காஃபி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த ஆளுங்க எல்லார்கிட்டயும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அது இவர் யாருன்னு தெரியாம அவங்களும் கொட்டி கேட்டுக்கிட்டே இருக்க கட் பண்ண இந்த சைடு பூங்குழலியே காமிக்கிறாங்க. தன்னோட ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸை ஒன்று எடுத்துக்கிட்டு அண்ட் வந்த ஜேம்ஸும் ஒரு ட்ரெஸ் அவுத்து போட்டிருப்பார் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸையும் ஒரு பைக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா ஜேம்ஸோட மனைவியும் அவரோட பையனையும் பார்க்க போறாங்க. எதிர் வீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இந்த பொருளை கொடுக்க அவங்களும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதை அப்படியே கட் பண்ண இந்த சைடு சைக்கிளில் சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க காமிக்கிறாங்க. இந்த டீ கடைக்கு வந்து நம்ம ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வந்தாரான்னு கேட்குறாங்க. இப்போதான்ப்பா வந்தாரு, யாருன்னே தெரியல, எல்லார்கிட்டயும் பேச்சு கொடுத்துட்டு இப்போதான் இங்கிருந்து கிளம்பி போனாருன்னு சொல்ல இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. எங்க போனாலும் அவர் பிடிக்க முடியல, இதுக்கு வேற வழியே கிடையாது, எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவர் ஈவினிங் வீட்டுக்கு தான் வருவாரு, அங்க அவரை பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அது இப்போ அப்படியே கட் பண்ணி பூங்குழலியோட வீட்டில் காமிக்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு இல்லையா, ஸ்கூல் முடிச்சுட்டு வர பூங்குழலியோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தெரிய வருது, இப்பெல்லாம் இந்த மாதிரி தான் நூதனமான முறையில் திருடுறாங்க, இங்க யாரை கேட்டு அவரை வீட்டுக்குள்ள விட்டீங்க, அப்பாவோட ஸ்கூட்டர் அவர் எடுத்துட்டு போயிருக்காங்கன்றீங்க, முதல்ல போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்த உடனே கத்திக்கிட்டே இருக்க
அங்க இருக்கிற எல்லாருமே பொறுமையா ஹேண்டில் பண்ணுவோமா, உன் பெரியப்பாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வேணாம், கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு மாதிரி நிறுத்தி வைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் அப்படியே நின்றுகிட்டே இருக்க, இன்னொரு சைடு பஸ்ல இருக்கிற கேரளா பீப்புள் எல்லாரையும் காமிக்கிறாங்க. அவங்களும் என்ன பண்றது, இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி நின்றுகிட்டே இருக்காங்க. அந்த அப்பான்னு பாத்தீங்கன்னா அந்த ரோட்டு வழியா ஒரு பைக் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறார். இங்க பாருங்க ஜேம்ஸ் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி பின்னாடியே துரத்திட்டு போக யாராலையும் பிடிக்க முடியல. அங்கிருந்து கிளம்பின ஜேம்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு சாராய கடைக்கு போறாரு. சிவாஜியோட தமிழ் பாட்டு பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கும். தமிழ் பாட்டே பிடிக்காத இவரு அந்த பாட்டை ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாட ஆரம்பிக்கிறார். இவரோட நண்பர் கூட சேர்ந்து ஃபுல்லா சரக்கும் அடிக்க ஆரம்பிக்கிறார். வயிறு ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றார். மாட்டுக்கு வைக்கோல் எல்லாத்தையும் போட்டுட்டு தன்னோட பொண்ணோட பேரை சொல்லி, வந்துட்டியாமா, இன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர் ஏதாவது சொன்னாங்களாமா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க யாரும் எந்த பதிலும் சொல்ற மாதிரி தெரியல. இவரும் என்னோட அப்பா கூட திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த கேரளா பீப்புள் எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க இல்லையா, வந்து கூப்பிடுறாங்க. ஜேம்ஸே விளையாடாத, வா போயிடலாம். எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு கேட்க இவருக்கும் ஒன்னும் புரியல. இன்னும் 4-5 பேர்லாம் வந்து, ஒழுங்கு மரியாதையா அவர் கூட போங்க, அவங்க தான் இவ்வளோ சொல்றாங்கல்ல, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இவர் செம்ம கடுப்பாயிட்டுறாரு. அங்க இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, மலையாளக்காரனுங்க எவனே தெரில, ஏன்னா வந்து அவங்க ஊர்க்காரன் தான் அப்படின்ற மாதிரி கூட்டு போக பாக்குறாங்க. சொந்த ஊருக்காரனுங்க நீங்க வேடிக்கை பாக்குறீங்களாடா, எவ்வளவு பெரிய அசிங்கன்னு தெரியுமா எனக்கு, உங்க வீட்டுல எல்லாம் நான் எத்தனை நாள் வேலை செஞ்சிருப்பேன், உன் வயல்ல தண்ணி வராதப்ப நான் தானடா என்னோட கிணத்து தண்ணியை கொடுத்து உன் வயலை காப்பாத்தினேன், என்ன மறந்துட்டு இந்த மாதிரி பேசுறியா, நான் வெளியூர்காரனா, நான் இந்த ஊர்க்காரன் இல்லையா அப்படின்னு மாதிரி அங்க நின்றுகிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த ஊர்க்காரங்க, அவங்களோட ஒருத்தரோட பேரை சொல்லி இவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. கடைசியா உள்ள கண்ணு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்காளே ஆத்தா, அவளை கேளு, நான் இந்த ஊர்க்காரனா இல்லையான்னு சொல்லுவான். யார் ஊர்ல வந்து யார் மேலடா கையை வச்சு பாக்குறீங்க, இந்த உயிர் செத்தாலும் இங்கதான்டா சாவும் அப்படின்னு மாதிரி பேசிட்டு அந்த இடத்துல பொத்துன்னு அப்படியே படுத்துடுறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இவர் சொல்றத நம்புறதா இல்ல இவர் விளையாடுறாரா அப்படின்னு எதுவுமே புரியல. உள்ள இருக்க இவரோட அம்மாவும் பாத்தீங்கன்னா நாடகம் போட போறாங்க, சீக்கிரமா வாடா சுந்தரம் அப்படின்ற மாதிரி பேரை சொல்றாங்க. இவரும் அங்கிருந்து அப்படியே எழுந்து போய் அவங்க அம்மா மேல படுத்துக்கிட்டே நாடகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். சிவனோட நாடகம். அப்படியே வெளியே இருக்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. தர்மகத்தா முத கொண்டு எல்லாரும் வந்துடுறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் உங்க கூட தான் வருவார், கொஞ்ச நேரம் தான் ஆகும், அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்க புருஷனை உங்க கூட அனுப்பி வைக்கிறது எங்களோட கடமைமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சுந்தரம் அப்படின்ற நபரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த தர்மகத்தா கோயில் கட்ட ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி சந்தைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இந்த சுந்தரம் பாத்தீங்கன்னா கிளம்பி போயிருப்பார். அதுக்கப்புறம் அவர் வீடு திரும்பவே கிடையாது. எங்க தேடியும் கிடைக்கல, போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் போயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் நாங்க அவரை பார்க்கவே இல்லை. ஆனா இப்ப வந்து இவரு அவரை மாதிரியே தான் இருக்காரு, அவரை மாதிரியே பேசுறாரு, நடக்கிறாரு, எல்லாமே அவரை போலதான் இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கும், நம்ம எல்லாத்தையும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தர்மகத்தா அங்கிருந்து கிளம்புறாரு. வீட்டுல இருக்க பூங்குழலியும் அவரோட பொண்ணையும் பாத்தீங்கன்னா வேற வீட்டுல தங்க வைக்கிறாங்க. ஏன்னா இவர் வீட்டுல இருக்காரு இல்லையா, அதனால. இவரை தவிர நிறைய கேரளா பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் வண்டியில இருந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு நைட் இங்கதான் இருக்கணும் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க கூட வந்த ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆயிடுறாங்க. இன்னைக்கு மதியானத்துக்குள்ள கடையை திறக்கலான்னு பிளானோட வந்தேன், ஆனா இப்ப பாருங்க நாளைக்கு ஆனா கூட கடையை திறக்க முடியாது போல, இவனை என்னன்னு சொல்றது அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லாருமே அந்த ஊர்ல இருக்க ஒரு வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நமக்கு உள்ள தூங்கிட்டு இருக்க அந்த ஜேம்ஸை காமிக்கிறாங்க. வெளியே பூங்குழலி அவரோட பொண்ணு வந்திருக்கிறது யாரு என்ன ஏதுன்னு தெரியாம அப்படியே தூங்காம பாத்துக்கிட்டே இருக்க, இன்னொரு சைடு பக்கத்து வீட்டுல இருந்து ஜேம்ஸோட ஒய்ஃபும் அவரோட பையனும் இந்த வீட்டையே பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி பஸ் டிரைவரை காமிக்கிறாங்க. அவர் கூட இந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் வந்திருப்பார், அவரை காமிக்கிறாங்க. பெங்களூர்ல நான் ஒரு 3 வருஷம் நர்சிங் கோர்ஸ் படிச்சேன், அதனால நான் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், எல்லாருக்கும் சீக்கிரமா வீட்டுக்கு போய் தானே ஆகணும், நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னு வைங்கள அவரை காலையிலே வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேச இந்த சீன் இதோட கட் ஆகி அப்படியே வீடியோ காலில் காமிக்கிறாங்க. கோழி கூவறதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் எழுந்துட்டார். அங்க இருக்கிற தன்னோட மாட்டிக்கிட்ட போய் அதோட பாலை கறந்துகிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த பூங்குழலியும் அவரோட பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா இந்த பாலை விற்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்கூட்டரை தேடிக்கிட்டு இருப்பார். தூக்கத்துல இருந்து எழுந்தவரோட அப்பாவும் ஸ்கூட்டர் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்க இன்னொரு சைடு கட் பண்ணி ஜேம்ஸோட ஒய்ஃபையும் அவரோட பையன் முதற்கொண்டு அந்த கேரளா பீப்புள்ஸ் எல்லாரையும் காமிக்கிறாங்க. ஒரு பிளான் போட்டிருக்கோம், அந்த பிளான் படி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து அவனை ஈஸியா கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூட்டரை கண்டுபிடிச்சிட்டு பாலை எடுத்துக்கிட்டு வண்டியில கிளம்புறாரு. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அவர் அவ்வளவுதான் திரும்பி வரமாட்டார் போல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க பூங்குழலியோட மாமனார் இருக்கார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா அவன் திரும்பி வந்துருவாமா, பால் விற்கதான் போயிருக்கான், ஒன்னும் கவலைப்படாதீங்க,
அவனை உங்க கூட நான் அனுப்பி வைக்கிறேமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு உள்ள போக அண்ட் இவங்களும் பாத்தீங்கன்னா இவங்களோட ஆளுங்க கிட்ட நீங்க இங்க இருந்து எல்லாரும் போறதா இருந்தாலும் போங்க, நானும் என்னோட பையனை மட்டும் என்னோட ஹஸ்பண்டை கூட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. கட் பண்ணி பால் எடுத்துக்கிட்டு போனார் இல்லையா, இவரை காமிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கா போய் பால் ஊத்த வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. வேற ஒரு ஆள் தான் ஊத்திக்கிட்டு இருக்காரு, நீங்க என்ன திடீர்னு வந்து பால் ஊத்துறன்னு வரீங்கன்னு கேட்க என்னம்மா பேசுறீங்க, நேத்து கூட நான் தானே வந்து ஊத்திட்டு போனேன்னு கேக்குறாரு. இவருக்கு ஒன்னும் புரியல, யாரும் பால் வாங்குற மாதிரியும் தெரியல. வண்டி எடுத்து வந்துகிட்டே இருக்கும்போது அப்ப ஊத்துற பால்காரரை பாத்தீங்கன்னா பாக்குறாரு. அவர் வண்டி எடுத்துக்கிட்டு போவார். ஒன்னும் புரியாம அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே ஒரு மெடிக்கல் ஷாப்பை காமிக்கிறாங்க. அந்த பேச்சுலர் பேசிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல போய் சில விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்குறாரு. கட் பண்ணா பூங்குழலியோட வீட்டை காமிக்கிறாங்க. காணாம போன சுந்தரத்தோட அண்ணன் பாத்தீங்கன்னா அங்க வேகமா வர்றாரு. எவனோ வந்தா உள்ள விட்டுருவீங்களா, நல்ல உபசரணம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு எங்க அவன் எங்க இருக்கான் அவன் அப்படின்ற மாதிரி சண்டை போடுற லெவலுக்கு போயிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே உனக்கு யாருப்பா விஷயத்த சொன்னா, நீ பெருசாக்குறதுல இருக்கிய பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தடுத்து விட்டுட அந்த மலையாளக்காரங்களும் யார் இவரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சுந்தரம் போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே இவன் தான்பா பாத்துக்கிறா, திடீர்னு யாரோ வந்து பிரச்சனை பண்ணவனே அவனால பொறுத்துக்க முடியல அப்படின்னு மாதிரிலாம் விஷயத்த சொல்றாங்க. கட் பண்ணா இன்னொரு சைடு ஜேம்ஸை காமிக்கிறாங்க. பால் ஊத்த போன இடத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அங்கிருந்து கிளம்பி இட்லி சாப்பிடலாம் அப்படின்னு மாதிரி ஒரு வழக்கமா போற கடைக்கு போவார். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் வந்து சட்னியை வைக்க அவரோட பேரை சொல்லி எனக்கு தான் சட்னி பிடிக்காதுன்னு தெரியும் இல்லைன்னு எதுக்காக வச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவர் ஷாக் ஆயிடுறாரு. யாருப்பா நீ எந்த ஊருன்னே தெரியல, உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மாதிரி பேசிட்டு போக இவருக்கு ஒன்னும் புரியல. சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு என்னமோ மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு சைடு கட் பண்ணா பூங்குழலியை காமிக்கிறாங்க. சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தன்னோட பொண்ணு கிட்ட கொடுத்து ஜேம்ஸோட ஒய்ஃப் கிட்ட பாத்தீங்கன்னா கொடுக்கும்படி சொல்லி அனுப்புறாங்க. முதல்ல இவங்க முடியாது அப்படின்ற மாதிரி மறுத்தாலும் அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் கொடுத்து நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவருக்கு எதுவும் ஆகாது, சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா இருங்க அப்படின்னு மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு தன்னோட அம்மா கிட்ட போய் போதுமா இல்ல வேற ஏதாவது பண்ணுமான்னு கேக்குறாங்க. இவங்க அம்மாவும் தலை மேல தட்டி கொடுத்து அப்படியே உட்கார வைக்க கட் பண்ணி மெடிக்கல் ஷாப்புக்கு போய் பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அவரும் அந்த மலையாளக்காரங்களையும் காமிக்கிறாங்க. எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கு, இந்த ஊசியை போடணும், அவரை பிடிச்சிங்கன்னு வைங்களா ஊசியை போட்டு அவரை கட்டி தூக்கிட்டு போயிடலாம், ஒரு 8 மணி நேரத்துக்கு அவர் எழுந்திருக்க மாட்டார்னு சொல்ல இவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. அவனை பிடிக்கிறது சாதாரண காரியம் இல்ல, யாரு பிடிச்சி ஊசிய போறது, வேற ஏதாவது வழி இருக்கா பாருன்னு சொல்ல இவரு டேப்லெட்டும் வாங்கியிருப்பார். சரி இந்த டேப்லெட் ஏதாவது வகையில அவருக்கு கலந்து கொடுத்துருவான், 10 மணி நேரம் எழுந்திருக்க மாட்டாரு, பஸ்ல தூக்கி போட்டு போக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி ஜேம்ஸை காமிக்கிறாங்க. ஒரு கூட்டுறவு வங்கியில போய் பாத்தீங்கன்னா ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணி கொடுத்து சைன் எல்லாத்தையும் போட்டு அந்த ஃபார்ம் அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் இதை ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி தர்மகத்தாவை காமிக்கிறாங்க. அந்த கேரளா ஆளுங்க எல்லாருமே அது மாதிரி மயக்க மருந்து கொடுத்துதான் அவரை தூக்கிட்டு போனோம் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. அதை இவர்கிட்ட சொன்னோடனே இவர் பாத்தீங்கன்னா மறுக்கிறார். இந்த மாதிரி ஒருத்தரை கூட்டு போகணுமா, பிரச்சனையை சமாளிக்கிறேன்னு போய் புது பிரச்சனை உருவாக போகுது அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க சுந்தரத்தோட அண்ணனும் பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா கத்துறான். அவன் யார் என்னன்னே தெரியல, அவனுக்கு எதுக்கு இவ்வளோ, அவங்க ஆளுங்க தானே, அவங்க பாய்சனை கொடுத்து கூட தூக்கிட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்தது அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க இன்னொரு சைடு கட் பண்ணி அந்த கூட்டுறவு வங்கியில போய் ஃபார்ம் எடுத்துட்டு போய் கொடுத்தார் இல்லையா, அதை காமிக்கிறாங்க. அந்த நபர் அதை படிச்சு பார்த்துட்டு பொய் கையெழுத்து போட்டு பணம் வாடா வாங்க வந்திருக்க, சுந்தரத்தோட கையெழுத்து போட்டா நான் கொடுத்துருவேனா, இன்னும் எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க, பொய் கையெழுத்து போட்டு பணம் வாங்குறீங்களா, ஊர் மக்களை எல்லாரும் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் முன்னாடி அவர் அசிங்கப்படுத்தி அனுப்ப ஒன்னும் புரியல. என்னமோ மாதிரி அங்கிருந்து கிளம்புறார். இந்த சைடு தர்மகத்தாவும் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னபடியா நடத்துங்க, ஆனா எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சைடு காட் பண்ணா ஜேம்ஸும் அவர் கொண்டு போன பால் எல்லாத்தையும் கீழே ஊத்திட்டு இங்க என்னதான் நடக்குது, இல்ல எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வண்டியில வந்துகிட்டே இருக்கார். கோயில் கட்டட வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அங்க ஒரு 2-3 பேர் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. என்ன வேலை நடக்குது இங்கன்னு கேட்க கோயில் வேலை நடக்குதுன்றாங்க. இவருக்கு ஷாக்கு. கோயில் வேலையா, நேத்து தான் பார்த்தேன் பொட்டல் காடா கடந்தது, அதுக்குள்ள எப்படி இவ்வளோ பெரிய வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா கேட்க நேத்தா, இது ஒரு 2 வருஷமால நடந்துகிட்டு இருக்கு, உள்ளூர்ல இருந்துகிட்டு இது கூட தெரியலையா அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இவருக்கு இப்பயும் ஒன்னும் விளங்கல. அவங்களையே பார்த்துக்கிட்டு ஸ்டன் ஆகி போய் நிக்கிறார். அப்படியே கட் பண்ணா பூங்குழலியோட வீட்டுல மாத்திரையை கலந்து கொடுக்கணும், அது உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவங்க முதல்ல மறுக்கிறாங்க. திடீர்னு வந்தாரு, அவரை போலவே பேசுறாரு, அவரை போலவே நடக்கிறாரு, எல்லாமே அவரை போல பண்றாரு, நானும் மனுஷி தானே, இவ்வளோ பேசுறீங்கல்ல உங்களால அதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க யாரும் வாயை திறக்கிற மாதிரி தெரியல. ஆனா அந்த கேரளா பீப்புளும் வராங்க. இந்த மாதிரி அந்த மருந்தை கலந்து கொடுக்கணும், உங்களால தான் பண்ண முடியும், சாப்பாட்டுல கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் தான் சாப்பிடுவாரு, மயக்கம் அவ்வளவா ஆக மாட்டார், வேற ஏதாவது வழியில தான் கலந்து கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சுந்தரத்தோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லுவார். எப்பயுமே அவன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு
கொஞ்ச நேரம் தூங்குவான். தூங்கி எழுந்த உடனே காஃபி குடிப்பான்னு சொல்ல அந்த காஃபில கலந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இந்த டேப்லெட்டை கொடுக்குறாங்க. இவங்க மறுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. வெளியில இருக்க ஜேம்ஸோட மனைவிக்கு இது தெரியுமான்னு கேக்குறாங்க. அவங்களும் எல்லாமே பேசி வச்சியாச்சு, நீங்க இது கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஜேம்ஸை காமிக்கிறாங்க. அங்க இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருந்தவரு ஒரு முடி வெட்டுற கடையில பாத்தீங்கன்னா வந்து நிறுத்துறாரு. சேர்ல வந்து உட்கார ஒரு நபர் முடி வெட்டணும் அப்படின்ற மாதிரி இவர் கிட்ட வர்றாரு. ஊருக்கு புதுசா எந்த மாதிரி வெட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவருக்கு ஒன்னும் புரியல. ஆமா, மயில்சாமி எங்கன்னு கேட்க, மயில்சாமியா, அவர் செத்து ஒரு 6 மாசம் ஆகுது அப்படின்ற மாதிரி போட்டோவை காமிக்கிறாரு. இவருக்கு போட்டோவை பார்த்த உடனே ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆயிடுது. முகமெல்லாம் பயங்கரமா வெறுத்து போயிடுது. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு இவரோட வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் வீட்டுக்குள்ள போய் தன்னோட அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே கலப்பா இருப்ப, வந்து சாப்பிடுப்பா, பசியோட படுக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவரும் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே சாப்பாட்டுக்கு வந்து உட்காட்டுறாரு. சாப்பாட்டை பரிமாறிக்கிட்டே இருக்கும்போது என்னோட பொண்ணு எங்க, அவ ஏன் கூட தானே சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவன் முன்னாடியே சாப்பிட்டா, நீங்க சாப்பிடுங்க நான் அவளை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி போறாங்க. அந்த சமயம் பார்த்து இவர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லுவார். இங்க இருக்கிற எல்லாமே மாறி போயிருக்கு, பால் ஊத்த போனா வேற ஆள் வந்து ஊத்துறேன்னு சொல்றான். மயில்சாமியான சேர்த்து போய் 6 மாசம் ஆகுதுன்னு சொல்றாங்க. டெய்லி என் கூட சாப்பிடுற பொண்ணு முன்னாடியே சாப்பிடுறான்னு சொல்றீங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காப்பா அப்படின்ற மாதிரி கேட்க இவரோட அப்பா ஒன்னும் இல்லப்பா சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரால் தாங்க முடியல. அந்த இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிக்க வீட்டுக்குள்ள இருக்கிற பூங்கோழியோட பொண்ணு பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. பூங்கோழியும் உள்ள போய் ரசம் ஊத்து அப்படின்ற மாதிரி கூட்டு வந்து இவருக்கு சாப்பாடு பரிமாறி விட்டுட்டு பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்பனை பார்த்து வெளியே இருக்க சுந்தரத்தோட அண்ணனும் பாத்தீங்கன்னா வேகமா வர்றாரு. என்ன உனக்கு உபசரிப்புலாம் கேக்குதா, பிச்சைக்காரன் நாயே, நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது, ஒழுங்கு மறதியா சாப்பிட்டு இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போக இவருக்கு ஒன்னும் புரியல. அண்ணன் எதுக்காகப்பா இந்த மாதிரி கோவமா பேசுறாருன்னு சொல்ல இவரோட அப்பாவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் அண்ணனை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்லடா, சாப்பிடுறா அப்படின்ற மாதிரி தட்டி கொடுக்குறாரு. யோசிச்சுக்கிட்டே சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. அண்ட் கண்ணு தெரியாம இவங்க அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க பக்கத்துல உட்காந்து வெத்தலை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு திணையில போய் பாத்தீங்கன்னா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே உங்க வீட்டு மேல பாத்தீங்கன்னா ஒரு காக்கா உட்கார்ற மாதிரி காமிப்பாங்க. அந்த காக்கா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அது அங்கிருந்து பறந்து போயிடுது. அப்படியே ஊர்ல இருக்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. மத்தியான நேரம் எல்லாரும் படுத்து மயக்கம் வர மாதிரி தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கிட்டையும் எந்த உணர்ச்சியும் இருக்காது, ஃபுல் தூக்கம். ஊர் முழுக்க தூக்கத்துல இருக்கிற மாதிரியே நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே இந்த ஜேம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறக்க வானத்துல மேகங்கள் எல்லாம் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே சில விஷுவல்ஸையும் நமக்கு காமிக்கிறாங்க. உண்மையான சுந்தரம் இருந்த மாதிரி, அவர் எந்தெந்த இடத்துல இருந்தாரு, எங்கெங்க போனாரு அப்படின்ற மாதிரி பிளர்ரான சில விஷுவல்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம கண்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே ஜேம்ஸ் கண்ணை திறக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அவர் கண்ணை திறந்து ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்க அங்க இருக்கிற எல்லாரும் ஒண்ணு கூட்டிடுறாங்க. இவர் இப்ப என்ன சொல்ல போறாரு, அவர் வாயில என்ன வார்த்தை வரப்போகுது அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது ஜேம்ஸோட ஒய்ஃப் கிட்டயும் அவரோட பையன்கிட்டயும் போறாரு. நம்ம இங்க இருந்து போகலாமா அப்படின்ற மாதிரி மலையாளத்துல கேட்க 2 பேருமே இவரை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இவரோட பழைய ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி இவரை பாத்தீங்கன்னா வழி அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இருந்து தெருக்கள் நடந்து வந்துகிட்டே இருக்க இவர் யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசுற மாதிரி இல்ல. அப்படியே நடந்து எந்த வழியா வந்தாரோ அந்த வழியாவே பஸ்ல ஏறிட்டுறாரு. இவர் இல்லாம நம்ம வீட்டுக்கே போக கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் பஸ்ல ஏறிட்டுறாங்க. இவர் ஜன்னல் சீட்ல உட்காந்து அங்க இருக்கிற அந்த சோளக்காட்டை பாத்துக்கிட்டே இருக்க வண்டியை பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு பொறுமையா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பின்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு நாய் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நாய் யாருடையதுன்னா அந்த சுந்தரம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, அவருடைய அவர் தான் இவர் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த நாய் அந்த பஸ் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்க இதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படமும் இந்த வீடியோவும் ரெண்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். ஏதாவது நிறை குறைகள் இந்த வீடியோல இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல போடுங்க.